உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க தான், மற்ற யாருமே கிடையாது. என்ன சொல்றதுமா? கரெக்டா? கரெக்ட் தான் மேடம். நான் என்னைக்கோ சொல்லிட்டேன். நான் இப்போ என்னன்னா, இப்போ கரெக்டான முடிவெடுங்க. என்ன பண்ண போறீங்க? எனக்கு வேணாம் மேடம். நிச்சயமா வேணாமா? இல்ல சும்மா இப்போ சொல்றீங்களா? வேண்டாம். இல்ல அவரை பார்க்கும்போது நீங்க வேணாம் மாதிரியே தான் இருக்கு. இல்ல மேடம், எனக்கு அவருக்கெல்லாம் நம்பிக்கை வரல. என்னால யாருக்கெல்லாம் போராட முடியல. என்னால யாருக்கெல்லாம் சண்டை போட முடியல, போராட முடியல மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். இது வந்து சண்டைக்காக கிடையாது. இன்னி கூட வந்து உன் முதல் மனைவி வந்து உன் கூட வாழ்றான கூட தான் இருக்கா, அது போல எனக்கு மட்டும் போகணும். உன் கூட தான் இருக்கா அப்படின்றா. அவங்க அக்கா சண்டை போட்டு இவரும் வேலை பண்ற வேலைக்கே போட்டு எங்க அம்மா ஒரு 9 மாசமா நான் வாழாம இருந்தேன் மேடம். இப்போ 2 மாசமா வேலைக்கு போனேன் மேடம். எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போனேன். அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து இவர் வந்து ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆண்ட என்னை அசிங்கப்படுத்தின்னு அங்கேயே குடிச்சிட்டு படுத்துருந்தார் மேடம். அதுலேருந்து நான் நின்ட்டேன் மேடம். என்னை அசிங்கப்படுத்துறாரு. இங்கே வந்துட்டு நின்றுட்ட வேலைக்கு போகல மேடம். 10 முறை இன்னி வரை நான் இன்னும் வேலைக்கு போகல மேடம். வீட்டில் தான் எக்ஸ்போர்ட்டில் டைலராக ஒர்க் பண்ணுறேன். நான் சம்பாதிக்க நைட்டு மூலம் சம்பாதிக்க மேடம். உனக்கு எதுக்கு இந்த வேலை? வா போகலாம் வீட்டுக்கு. அது எப்படி மேடம் கூப்பிட்டேன்? அங்கே வந்து குடிச்சிட்டு வந்து வர மாட்டான்றா. நீ போடா படுப்பீங்களா? இல்ல நீ போடா. எச்சா இருந்துன்னு யாருக்கும் தெரியாம இவரை வந்து சொல்லி அனுப்பிச்சாரு மேடம். இப்போ கூட சொல்ல மேடம், அவங்க கம்பெனி ஒரு டைம் அந்த பொண்ணை வந்து இங்க அசிங்கப்படுத்தாரு. அடிக்காத நாளே கிடையாது. நான் கூப்பிட தான் போவேன். நான் போயிட்டு இந்த மாதிரி தங்கச்சியை கெடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா அண்ணன் தம்பி அடிக்கத்தான் செய்வாங்க. நம்மளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே தான் மேடம் விருப்பப்பட்டு தான் மேடம் வந்தாங்க. என்ன அடிச்சுதான் மேடம் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஏன் விருப்பப்பட்டு வந்தாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க அவங்களோட தப்பு பண்ணிட்டீங்க, வேற வழி இல்லாம வந்தாங்க. அதனால நீங்க அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கீங்க. நான் ஏமாத்தல, கல்யாணம் தான் பண்ணேன். இப்ப கூட எந்த ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கிறவங்க, எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்? ஏன்னா அவங்க தான் கல்யாணம் பண்ண சொல்றாங்க மேடம். நீங்க தப்பு பண்ணீங்க. அந்த பொண்ணோட 4 பேர் பெரியங்க சேர்த்து நீங்க அந்த பொண்ணோட தப்பு பண்ணீங்க. அது ஒத்துக்க மேடம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பொண்ணோட தப்பு பண்ணீங்க. அதனால தான் அவங்கள தேடி வந்தா. மேடம் நிச்சயமா பண்ணிட்டு பிரதமர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு நிச்சயம் பண்றீங்க? சின்ன பொண்ண போய் அத 3 புள்ள பெற்றிருக்கீங்கல்ல. நான் அன்னைக்கே நான் வேணாம் சொன்னேன். எல்லாம் சேர்ந்து தான் மேடம். அவங்க அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து தான் மேடம் பண்ணாங்க. அவங்க வீட்ல தான் மேடம் ஒத்துக்கிட்டாங்க. எங்க வீட்டுல நடந்த முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, நீயும் தப்பு பண்ணிருக்க. நான் போன வாரம் கூப்பிட போனேன் மேடம். நான் போயிட்டு நானு ஏய் வீட்டு விட்டு வெளியே போடா மேடம். அவங்க அண்ணி இருக்காங்க. இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப அவங்களுக்கு உங்க கூட வாழறதுக்கு இஷ்டம் இருக்கா கேளுங்க. நான் முன்னாடி வேணும் நீங்க கேளுங்க. என் கூட வாய்த்து இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்ல உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. என்ன குடிச்சிட்டு தெருவுலயும் அசிங்கப்படுத்தல மேடம். நான் அந்த மாதிரி பண்ணேன். என்கிட்ட பேசாதீங்க. எல்லாரும் எனக்கு குத்தி பேசுறாங்க. அவன் டைவர்ஸ் வாங்காம அவனை கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் அவன் ஓடி போன போது நான் எங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ எதுக்கு உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சித்திரப்படுற? பாக்குறவங்க எங்க வீட்டுல இருக்கவங்களே என்ன மதிக்க மாட்டாங்க. சந்தேகமா சொல்லித்தானே எங்க வீட்டுல இருக்கவங்களே என்ன சப்போர்ட்டா பேச மாட்டாங்க. என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க 2 பெரிய மனைவி என் கூட இருக்கான், சரசு என் கூட இருக்கான்னு சந்தேகம் தானே இப்போதைக்கு வந்த. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நியாயமா அவங்க நல்லவங்களா ஒதுங்கிட்டாங்க. உனக்கு என்ன பத்தி தெரியுமா? கூட வாழ்த்துக்கு வந்தாங்களா இல்லையா? என் கூட சதி பண்ணாங்களா இல்லையா? வரல. அவங்க அக்கா கூட்டி வந்து விட்டாங்களா இல்லையா? அவங்க ஓடி போனது. நான் சின்ன பொண்ணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஊரு உலக நம்மள எப்படி நம்ம திட்டுவாங்க போறேன். சொல்றதுக்கு வேற ஏதாவது ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன பேண்ட் செப்பல் பண்ணுமா? இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா? செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிப்பாடா.